ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பார்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வெஜ் புலாவ். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இதுக்கு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. போட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலை எடுத்து அதையும் அப்படியே தூவி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்துட்டு கழுவி அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இதுக்கு வந்து நான் வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் வந்து வெறும் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா தண்ணி மட்டும் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். உப்பு போட்டு பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.